இருக்கவன் போய் பெட்ரோல் அடிக்கிறான் 30 ரூபாய்க்கு, டிவிஎஸ் 50 வச்சிருக்கா 200 ரூபாய்க்கு பெட்ரோல். அவங்களோட ஆடம்பரம் தானது. 25,000 வாங்குறவங்களும் பிழைக்க தான் செய்யறாங்க. இதே தமிழ்நாட்டுல இதே ஈரோட்டுக்குள்ள பிழைக்க தான் செய்யறாங்க. இப்ப நான் அஞ்சு பேர் இருக்கீங்க வீட்டுல, அம்மா ஹஸ்பண்ட் பொண்ணு, ஒரு 20 இட்லி ஒரு 20 ரூபாய்க்கு மாவு வாங்கினா காலையில டிஃபன் முடியும். மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி சாப்பாடு 5 பேரும் சாப்பிடலாம். நைட்டுக்கு ஒரு டிஃபனோ இல்ல முப்பாவோ இதெல்லாம் செஞ்சு அந்த மாதிரி இருக்கும்போது போதுமானதா இருக்கு. நீங்க பர்கரும் பீஸாவும் தான் சாப்பிடணும்னா உங்களுக்கு 40,000 பத்தாது. லட்ச ரூபா வாங்குறவங்களும் இருக்காங்க. லட்ச ரூபா ஐடி ஃபீல்டு எல்லாம் 40,000 50,000 வாங்குறாங்க. ஆனா அவங்க போற வண்டி பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம். நடுத்தர குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 30,000 கண்டிப்பா சேஃப்டி எல்லாம் ஆகாது. அவங்க லைஃப் ரன் பண்ணலாம். நான் டெய்லி ஒரு 800 700 சம்பாதிக்கிறேன். அந்த 700 ரூபாய்க்குள்ளதான் என் செலவு அடைக்கும். அதுக்கு மேல நான் மறுபடியும் செலவு பண்ணணும்னா யார்கிட்ட கடன் வாங்குறது? டெய்லி 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறேன். 700 சம்பாதிக்க 100 செலவு பண்ணா அந்த 100 ரூபாய் நான் ஒரு கடன் வாங்கணும். 10 நாள் 1000 ரூபாய். அந்த கடன் நான் எப்படி அடைக்கிறேன்? ஃபியூச்சரை நினைச்சு பார்க்காம நீங்க இருக்கிறதுக்கு மீறி செலவு பண்ணிடுறாங்க. ஃபியூச்சர்ன்றது பார்க்கும்போது நம்மளோட